புனித வெள்ளி அன்று மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தூத்துக்குடியில் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் கவன ஈர்ப்பு அடையாள உண்ணாவிரதம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் புனித வெள்ளி அன்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பரிசுத்த அமலூர் பவ மாதா மதுவிலக்கு சபை போதை நோய் நற்பணி குழு சார்பில் தூத்துக்குடியில் திரு இருதய பேராலய வளாகத்தில் வைத்து தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக மாநில வர்த்தக அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சீத்த செல்லபாண்டியன் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் ஆயர் இவான் ஆம்பரோஸ், மறைமாவட்ட முதன்மை குரு ரவிகாலன், மறைமாவட்ட செயலாளர் ஆண்டனி ஜெகதீசன், பொருளாளர் பிரதீப், சிஇஎஃப்ஐ தேசிய பொதுச் செயலாளர் ஸ்டீபன், அகில இந்திய ஜனநாயக சிறுபான்மை மக்கள் உரிமை தலைவர் ஜெயராஜ், சபைகளின் மாமன்ற தலைவர் ஆயர் ஜஸ்டிஸ், பொதுச் செயலாளர் சாம் செல்வராஜ், துணைத் தலைவர் சாமுவேல் மோசஸ், பிஷப் கால்டுவெல் கல்லூரி முன்னாள் தாளாளர் ஜெபனேசர் மங்களராஜ், தேவக மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா, அன்னை பாரதர் நல தலைமைச் சங்க தலைவர் சேவியர் வாஸ், பொதுச் செயலாளர் பாஸ்கரன், பொருளாளர் காஸ்ட்ரோ, அவைத்தலைவர் நியாயம் ரொமால்ட், துணைத் தலைவர் ஹாஸ்லி, செயலாளர் ராஜு, போஸ், ரீகன், நிர்வாக செயலாளர் ஆதர் மச்சாது, செயற்குழு உறுப்பினர்கள் ஜெகன், பெஃபின் மிஷியர் உட்பட ஏராளமான பங்கு மக்கள், பல்வேறு அமைப்புகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தையும் பின்வரும் கோரிக்கையையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புனித நாளாம் பெரிய வெள்ளி அன்று கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதுக்கும் ஒரு பொன்னான நாள், ஒரு புனித நாள், மனித மக்களின் குற்றங்களை எல்லாம் போக்கிய நாள், சாவை அழித்த நாள், பாவத்தை வென்ற நாள். அந்த நாளில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இயேசுவின் பாடுகளை நினைத்து, கடவுள் மக்கள் மீது வைத்திருக்கின்ற தனிப்பட்ட அன்பை நினைத்து போற்றி புகழுகின்ற இந்த நாளில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழக கிறிஸ்தவர்கள் சார்பாக, அனைத்து கிறிஸ்தவர்களும் அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்கள் சார்பாக தமிழக அரசை நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த கோரிக்கையை நாம் ஏன் முன்வைக்கிறோம் என்றால், சுதந்திர தினம், குடியரசு தினம், உழைப்பாளர் தினம், மேலும் திருவள்ளுவர் தினம், காந்தி ஜெயந்தி, வள்ளலார் இவர்களுடைய பிறந்த தினம், மகாவீரர் ஜெயந்தி, மிலாடி நபி போன்றவர்களுடைய பிறந்த நாட்களை எல்லாம் கொண்டாடுகின்ற பொழுது மதுக்கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறந்த நாள், இது ஒரு புனித நாள், இது ஒரு தீர்க்கமான நாள், ஒரு அன்பான நாள். இறைவனுடைய அன்பையும் கருணையும் நாம் எண்ணி பார்க்கின்ற நாளில் மக்கள் எந்தவித தவறுகளும் செய்யக்கூடாது, இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் தங்களை மறந்து மது போதையில் ஈடுபட்டு குழந்தைகளையும் குடும்பங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் தாறுமாறாக நடந்துவிடக்கூடாது, குற்றங்கள் பெருகிவிடக்கூடாது என்று அந்த நாளிலாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுகிறோம். இந்த கோரிக்கையை நாங்கள் ஏன் வைக்கிறோம் என்றால், குடும்பங்கள் சிதறப்படுகின்றன. குடித்து கொண்டு வருபவர்கள் குடும்பத்தை கவனிப்பதில்லை, ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பதில்லை, அவர்கள் பிச்சை எடுக்கின்ற நிலையில் ஆளாக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் தாறுமாறாக நடக்கின்றார்கள். 2-3 நாட்களுக்கு முன்னால் 3 இளைஞர்கள் தேர்ந்து ஒரு தாயையும் அவருடைய குழந்தையையும், அருமை குழந்தையையும் கொன்றுவிட்டு அவர்களுடைய வீட்டில் இருந்த பணத்தை தாங்கள் குடிப்பதற்காக எடுத்து சென்று விட்டார்கள் என்ற கோர நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது மனம் கசந்து நமக்கு கஷ்டம் உண்டாகிறது. எனவே இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். மேலும் சிலர் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது, அவர்களுடைய தேர் நாள் கொண்டாடுகின்ற பொழுது இளைஞர்களை கூப்பிட்டு அவர்கள் மது அருந்துகிறார்கள். மது இல்லை என்றால் இது ஒரு கொண்டாட்டமா? இது ஒரு மிகப்பெரிய நல்ல நாளா? நீ எனக்கு மது வாங்கி கொடு என்று இந்த நண்பர்கள் எல்லாம் அவர்களை கூற, அவர்களும் அந்த மதுவை வாங்கி கொடுப்பதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு மது கடைகள் திறந்திருப்பதால் அநியாயங்கள் ஏற்படுகின்றன, சமுதாயத்தில் குற்றங்கள் பெருகி வழிகின்றன. இவைகளெல்லாம் நீங்குவதற்காகத்தான் 3 வருடங்களாக அமலோற்பவ மாதா மதுவிலக்கு சபை போதனை பணிக்குழு நம்முடைய மறை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த பணிக்குழுவின் செயலராக தந்தை ஜெயந்தன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய குழுக்களும் பெரியவர்களும் நல்ல மனம் படைத்தவர்களும் இதை
இந்த கோரிக்கையை விட்டு கொண்டிருக்க இதற்கு செவிமடுக்காமல் இருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள், நம்முடைய தமிழக அரசும் நல்ல விதமான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சான்றாக இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் யார் நியமிக்க வேண்டும் என்பதை கவர்னர் அல்ல, மாநில அரசே நியமிக்கலாம் என்ற அந்த புதிய அந்த நிகழ்ச்சி அல்லது அந்த கோட்டாட்சியாளர்கள் அதை சொல்லும் பொழுது, நீதிபதிகள் சொல்லும் பொழுது அதை நல்லதென்று வரவேற்கிறார்கள் அல்லவா? அதே போல மதுக்கடைகளை அந்த வெள்ளிக்கிழமை அன்று மூட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. இதனால் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு வந்துவிடும், அதனால் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. தீய வழியில் செலவழிக்கின்ற காசை கொண்டா மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த அருமையான நாளில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள், அனைத்து சபைகளும் கூடியிருக்கிறது, அனைத்து மதங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள், இந்து சகோதரர்கள், முஸ்லிம் பெரியவர்கள், நல்ல மனம் படைத்த எல்லாரும் கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்தவர்கள் எந்தவித வன்முறையிலும் இறங்குபவர்கள் அல்ல, எந்தவித அநியாயங்களையும் செய்பவர்கள் அல்ல, யாருக்கும் தொல்லை தருபவர்கள் அல்ல. எனவே இந்த கோரிக்கை சாத்வீகமாக உங்கள் முன் வைக்கப்படுகிறது. இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி மதுக்கடைகளை முழுமையாக மூடினால் மக்கள் அந்த இயேசு இறந்த நாளை முழுமையாக கொண்டாட அது ஒரு நல்ல வழியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு பதில் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த கோரிக்கைகளை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வருமானம் நாட்டிற்கே அவமானம்.